பார்த்துட்டு இருந்தேன். உண்மையிலேயே அவர் பார்க்கும்போது தலைவர் திருமதி லலிதா அவர்களுக்கு மகளிர் திட்டம் சார்பில் சுய உதவிக்குழு உறுப்பினருக்கான அடையாள அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். திருமதி லட்சுமி அவர்கள் லட்சுமி அவர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. திருமதி செல்வன் செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமதி லட்சுமி அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த என் அருமை சகோதரருக்கு நலத்திட்ட உதவிகளை பெறவருடைய மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அதிர்க்கக்கூடிய அனைத்து பயனாளிகளே உங்கள் அத்தனை பேருக்கு முதலுடைய கால இணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாட்களாக இந்த வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நேற்று அரசு உதவி பணிகளின் சார்பாக ஆய்வுக் கூட்டம், அதை தொடர்ந்து இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த அரசு கிட்டத்தட்ட 50,000 பயனாளிகளுக்கு 415 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி இவரை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். வாய்ப்பு அளித்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுடைய பெருமைகளை ஒன்று சொல்வது இந்த வேலூர் மிக முக்கியமான ஒன்று. இங்க இருக்கக்கூடிய வேலூர் கோட்டை சிஎம்சி ஹாஸ்பிட்டல் என இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய புகழை பெற்றுள்ள இடங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல ஊர்களில் கோட்டைகள் இருக்கலாம், ஆனால் இந்த வேலூர் கோட்டைக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அது என்ன சிறப்புன்னா, வேலூர் கோட்டையில் மட்டும்தான் கோயிலும் இருக்கு, சர்ச்சும் இருக்கு, பள்ளிவாசலும் இருக்குன்னா அது இருக்கக்கூடிய வேலூர் கோட்டையில் மட்டும்தான்.